வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதி உதவி மற்றும் மத்திய அரசின் புதிய அறிவிப்புகள் குறித்த தகவல்களை பற்றி இந்த ஒரு தொகுப்பில் நாம் முழுமையாக பார்க்கலாம். ஸோ மத்திய அரசினுடைய தகவலில் வந்திருக்க அந்த அடிப்படையின் பிரகாரம் யாருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், இதை தாங்க நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எந்த நபருக்கு இந்த பணம் கிடைக்கும், யாரெல்லாம் இதை வாங்குறதுக்கு தகுதி உடையவர்கள், இது எல்லாமே நான் இப்பொழுது உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் இப்போ சொல்ல போகிறேங்க. அண்மையில் தமிழக அரசு அறிவித்தது இந்த 5000 ரூபாய் பயனாளிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய அரசும் தற்சமயம் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் வழங்க ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ மத்திய அரசுடைய ஒருங்கிணைந்த நிதி இந்த 12,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவிருக்கும். தேர்தலை கருத்தில் கொண்டு பெண்களின் வாக்குகளை கவரும் வகையில் இரு அரசுகளும் அத்தகைய பொருளாதார சலுகைகளை அறிவித்து வருவதாக சான்றுகள் விளக்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியான வரம்புகள் விரிவாக விரிவிக்கப்பட்டுள்ளன. விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் மற்றும் 2,000 ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்புகள் இருக்கு செய்திகளும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அரசு வழங்கும் நிதி உதவிகளை பெறுவதற்கான வழிகாட்டியாக இந்த ஒரு வீடியோவை நான் சொல்ல போகிறேன். குடும்ப தலைவிகளுக்கு 17,000 ரூபாய் நிதி உதவி மத்திய மாநில அரசுகளின் திட்டம். தமிழகத்தில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்க உள்ள 12,000 மற்றும் மாநில அரசு ஏற்கனவே வழங்கியுள்ள 5,000 நிதி உதவிகள் குறித்த முழுமையான விவரங்களையும் அதற்கான தகுதிகளையும் விளக்குகிறது. மாநில அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 5,000, மத்திய அரசு திட்டமிடப்பட்டுள்ள மெகா தொகுப்பு 12,000. 5,000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வச்சிருக்காங்க. இது எல்லாமே எதிர்காலத்தில் 2,000 மாதம் 2,000 அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 50 லட்சம் புதிய பயனாளர்கள் இதில் தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ தகுதிகள் தளர்த்தப்பட்டு வரும் காலங்களில் கூடுதலாக 50 லட்சம் முதல் 1 கோடியே புதிய பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு. தமிழக அரசு திட்டத்தின் நிதிநிலை குறிப்பு மாதாந்திர உரிமை தொகை 1000 தற்சமயம் எதிர்காலத்தில் 2,000 மாற்ற போகிறாங்க. பிப்ரவரியோடைய சிறப்பு வரவு 5,000. மொத்த பயனாளர்கள் அப்படின்னு நாம் பார்க்குறப்போ 1.31 கோடி. இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 1.8 கோடியிலேருந்து 2.5 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பணம் வரலை அப்படின்னா என்ன செய்வது? ஜனவரி மாதம் 1000 வந்தவர்களுக்கு 5,000 கண்டிப்பாக வந்திருக்கும். மெசேஜ் வரார்கள் தங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு சென்று ஆதார் இணைக்கப்பட்ட ஏதாவது டாக்குமெண்ட் பெண்டிங்கில் இருந்தால் அதை கிளியராக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது மாநில அரசு. அடுத்து மத்திய அரசு கேஸ் மானியம் ஒருங்கிணைந்த நிதியை தான் மத்திய அரசு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி கொடுத்துட்ருக்க நிதி எல்லாத்தையும் ஒரே இதாக கொடுக்க போகிறா. கேஸ் மானியம், உர மானியம், பிஎம் கிசான் இது மூணுத்தையும் சேர்த்தனா நமக்கு 12,000. ஏன்னா பிஎம் கிசான் 2,000 கொடுக்குறாங்க. கேஸ் மானியம் ஒரு 4,000, உர மானியம் ஒரு 2,000. ஸோ கிட்டத்தட்ட மத்திய அரசு 12,000 ரூபாய் ஒருத்தருடைய அக்கௌண்ட்டில் டிபிடி மூலமாக பண்ண போகிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்றது எதிர்பார்ப்புகள் வர இருக்கு. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய தமிழக வருகையில் இந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி தேர்தல் தேதிகளை வெளியிட்டாங்க. இருந்தாலும் பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு இந்த அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பிஎம் கிசானில் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா தயவுசெய்து வங்கி கணக்கை சரிபார்த்துக்கோங்க. மேல்முறையீடு ஏதாவது இருந்தால் பெண்டிங் வச்சுக்கோங்க. புதிய விண்ணப்பங்களையும் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் வரி செலுத்துவோர் குடும்பத்தில் யாராவது அரசு ஊழியராக இருந்தால் இந்த தகுதியினை பெற தகுதியற்றவர்கள். வருமான வரி செலுத்துவராக இருந்தாலும் இதை பெறத்துக்கு உங்களால் முடியாது. வாகன உரிமையாளர்கள் கார் அல்லது 4 சக்கர கனசக்கர வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் வாங்கியிருந்தாலும் குடும்பங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்றத குறிப்பாக சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி தாங்க பார்த்தீங்கன்னா தமிழக அரசு குடும்ப தலைவிகளுக்கு 5,000, மத்திய அரசு ஒரு 12,000, மொத்தம் 17,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கவங்க மக்களே. உங்களுடைய பெண்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது இகேவிசி முடிக்காமல் இருந்தாங்கன்னா அருகாமையில் இசேவை மையத்துக்கு போயிட்டு இகேவிசி எல்லாமே முடித்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.